கோவிந்தசாமி, நான் சொல்கிறது முதல்ல நீ தெளிவாக தெரிஞ்சுக்க. நமக்கு 2 சீட்டு 3 சீட்டு 5 சீட்டு இந்த எண்ணிக்கைலாம் நமக்கு சரிப்பட்டு வராது, புரியுதா? நமக்கு 20 சீட்டு 4 எம்பி சீட்டு வந்தால் தான் நமக்கு சரியாக வரும். அது மட்டும் வாங்கினா மட்டும் பத்தாது. ஒரு 500 இல்லைன்னா 1000 இப்படி பேசு. சும்மா அந்த மற்றவங்க மாதிரி நம்மக்கிட்ட ஆள் இல்லை, அது இல்லை, இது இல்லை. பார்த்தில்ல போன மாநாடு எப்படி நடத்தினோம், எப்படி இருந்தது? நம்ம இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம ஆளுங்க தான் அதிகமாக இருக்கிறானுங்க. என்ன நம்ம ஊன்னு சொன்னால் என்ன வேணாலும் செய்வானுங்க. நம்ம பசங்க அப்போ தான் ஏதோ ஒரு பண்ணுறது நமக்கு ஒரு இதாக இருக்கும்ல. என்ன பிச்சா வாங்குகிறோம் நம்ம சொல்ல. சும்மா 2 சீட்டு 3 சீட்டுன்னு சொல்லி பேரம் பேசிட்டு இருக்கிறோம். பேரமாக பேச விடாது, புரியுதா? கம்முன்னு நல்லா தானாக வருவானுங்க. எலெக்ஷனில் நம்ம யாரை கை காமிக்கிறோமோ அவன் தான் எம்எல்ஏ, நம்ம யாரை கை காமிக்கிறோமோ அவன் தான் எம்பி. அதே போல் நம்ம சொல்கிறது தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன எப்படி கட்டுவ? உனக்கு போன மாதம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 10 லட்சம் கொடுத்தன காசு எங்கேருந்து வந்துச்சு? காசு என்னன்னா பணம் காய்க்கிற மரமாக வச்சுருக்கிறேன் தோட்டத்தில், இப்படி தான் வந்துச்சு. எலெக்ஷன் வரப்போ தான் நம்ம சம்பாதிக்க முடியும். எலெக்ஷன் வரப்போ தான் சம்பாதிக்க முடியும். அதுமாதிரி எலெக்ஷன் ஜெயிச்சா தான் சம்பாதிக்கணும். ஒரு ஓட்டுக்கு 250 ரூபா ஊசணும். ஜாதிகாரனாலும் ஒன்றும் ஓட்டு போட்டுருவானா? ஒரு மயிரும் பண்ண மாட்டான். சாயந்தரம் ஆனால் குவாட்டரும் பிரியாணி வாங்கி கொடுத்தா தான் வருவான், இல்லைனா வரமாட்டான். சொந்த பந்தம்லாம் அப்புறம்தான். இப்போல்லாம் என்ன காசு கொடுக்குறியா? அதுதான் காசு தான், பணம் தான். என்ன போயிட்டு போகுது, ஒரு தொகுதிக்கு போயிட்டு போகுது. என்ன வந்துட போகுது சொல்லு? 10 கோடி ரூபா இறக்குவான், 100 கோடி ரூபா வருதுல, 90 கோடி ரூபா இருக்குல்ல லாபம். அப்புறம் என்ன ஏரியாவுக்கு 20 தொகுதி என்னாச்சு? எனக்கு பேசுங்க. என்னிடலாம் நேரடியாக பேச முடியாதுங்க. பேசி நீங்கள் முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள். அப்படியே ஒரு பொக்கே வாங்கிட்டு போவோம். எவனுக்கோ ஒருத்தன் கல்யாணம் ஆகுதான்னு பாருங்கள், இல்லையா எவனோ ஒருத்தன் கல்யாணம் நடத்துகிறானான்னு பாருங்கள். அங்கே அப்படியே மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி நம்ம ஒன்றா சேர்ந்து இது பண்ணிக்குவோம். சொல்கிற புரியுதா இல்லையா? அரசியல் கற்றுக்கிட்டுலாம் இங்கே ஒன்றும் ஒரு இதுவும் பண்ண முடியாது. இங்கே நம்ம அரசியலை கற்றுக் கொடுக்கணும், புரியுதா? நம்ம நல்லா இருக்கும், நம்ம பசங்களாக இருக்கும். ஜாதிகாரனது மயிருக்காரனது ஏதோ ஒன்று எவனா நம்ம ஜாதிகாரன் இருப்பார். எதாவது ஏழ்மையில் எதாவது ஓட்டை குடிசல்ல நொண்டிக்கு குப்பமாக இருக்கும். அதை பார்த்து ஏதாவது ஒரு இதை கொடுத்துடு, இலவசத்தை கொடுத்துட்டு 2 போட்டோ கட்டாக எடுத்துருந்துருவான். என்ன இதுமாரி தலைவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துவாங்க. இல்லை ஏதோ ஒரு போராட்டக்காரத்தை அடிச்சு விடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு விறுவிறுப்பாக இருப்போம் நம்ம பசங்க.